வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஆவணி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு? இது பொது பலனா சில விஷயங்கள் கோள்களுடைய சாரத்தை கொண்டு ஆய்வு செய்வோமே. சரி, இந்த மாதத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் 2ல, 6க்குரியவனும் அதே சுக்கிரன் தான், ராசியாதிபதியும் சுக்கிரன் தான் 2ல இருக்கார். 2ல இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நல்ல தன வரவுகள் எல்லாம் ஏற்படும், பொருள் அபிவிருத்தி ஏற்படும், ஆபரண பொருட்களுடைய சேர்க்கை ஏற்படும். ஒரு அற்புதமான விஷயம்தான். இருந்தாலும் இதை சார்ந்த கடன்கள் குறைவா வாங்கிக்கணும். நிறைய சேருது, நிறைய விருப்பம் இருக்கு, இந்த மாதத்தில் நிறைய பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுன்னா நிறைய கடனை வாங்கி இந்த விஷயத்தை உருவாக்க வேண்டாம். நமக்கு என்ன பொருளாதார சூழ்நிலை இருக்கோ அதற்கு தக்க சில விஷயங்கள் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் தைரியமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றமா ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. இந்த மாதத்துல முயற்சி செய்யுங்க, நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். 5ல செவ்வாய் இருக்காரே, அது ஒண்ணுமே நல்லா. 12க்குரியவன் 5ல, உங்களுடைய ராசிக்கு 12 7க்குரியவன் 5ல. அப்போ வீட்டுல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுது. குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய கல்விக்காக, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கு. மனைவியினுடைய விருப்பத்துக்காக சில செலவுகள், இப்படி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பொது சேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய புகழுக்கு ஏதாவது ஒரு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகும். சற்று கவனமாக இருங்க. பொது சேவையில இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள். 4ல சூரியன் இருக்கிறாரு. 4ல சூரியன் இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். 4க்குரியோ 4ல ஆட்சி ஆகிறார், சுகஸ்தானாதிபதி. அதே போல வண்டி, வாகனம், நிலம், சொத்து இதெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். பொதுவாகவே 11ல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல லாபத்தை தான் ஏற்படுத்துவார். 10ல இருக்கக்கூடிய ராகு தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்துறார். இருந்தாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைது. இறை வழிபாட்டோடு போங்க, நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரதை நீங்க உணர முடியும்.